Good morning students, I welcome you all to the science video section. Today, now we are going to see about 10th standard science subject, unit 8, periodic classification of elements. Last video we saw about extractive metallurgy of aluminium. Today, now we are going to see about extractive metallurgy of copper. காப்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி எடுக்க போகிறாங்க அக்கரன்ஸ். இட் வாஸ் நேம்டு அஸ் குப்ரம் பை த ரோமான்ஸ் பிகாஸ் தே காட் இட் ஃப்ரம் த ஐஸ்லாண்ட் ஆஃப் சைப்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோமானியர்ஸ் தான் வந்து குப்ரம்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இங்கே வந்து சைப்ரஸுங்கிற தீவுலேருந்து தான் இதை எடுத்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கம்பைன் ஸ்டேட்டு. ஸோ காப்பர் எப்படி இருக்கும், நேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் அஸ் வெல் அஸ் கம்பைன் ஸ்டேட்லேயும் இருக்கும். நேட்டிவ் ஸ்டேட் மீன்ஸ் தனித்தும் இயங்கும், ஆர் அஸ் வெல் அஸ் கம்பைன் ஸ்டேட்டு அதர் மெட்டல்ஸ்குள்ளே ஈஸியாகவும் ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லெட்டர் சி ஓஸ் ஆஃப் காப்பர். ஓகே, திஸ் ஒன் இஸ் ஆஸ்க் ஃபார் ஒன் மார்க் கொஷின்ஸ். ஓகே, காப்பர் பைரைட்ஸ் ஃபார்முலா ஃபார் CuFeS2, குப்ரைட் ஆர் ரூபி காப்பர் Cu2O, காப்பர் கிளான்ஸ் Cu2S. So already you know that ores of copper is these are some minerals. இந்த மினரல்ஸில் வந்து அதிகமான நமக்கு தேவையான காப்பர் மெட்டல் எதில் இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓஸ் ஆஃப் காப்பர். ஸோ தீஸ் ஆர் த ஓஸ் ஆஃப் காப்பர். காப்பர் பைரைட்ஸ், த சீஃப் ஓர் ஆஃப் த காப்பர் இஸ் காப்பர் பைரைட்ஸ். காப்பர் பைரைட்ஸில் தான் 76% வந்து நமக்கு காப்பர் மெட்டல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம், இதுதான் முதன்மையான மினரல்ஸ்னு சொல்கிறோம், இதை காப்பர் பைரைட்ஸ். So copper pyrite formula is CuFeS2. Okay, it aids nearly 76% of the world production of copper. So extraction of copper from copper pyrites involves the following steps. Copper pyritesலேருந்து காப்பர் மெட்டல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 5 steps இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் concentration of ore, செகண்ட் ஒன் இஸ் roasting, தேர்ட் ஒன் இஸ் smelting, and fourth one is besmerization, and fifth one is refining. First let us see concentration of ore. The ore is crushed. Crushed means it makes them into fine powder and they concentrated by froth flotation process. Already you know that froth flotation process. This one is froth flotation process. என்ன பண்ணுவோம், நம்ம crushed ore வந்து இதில் போடுவோம், போட்டோன்னே வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம். கம்ப்ரஸ்ட் ஏர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. சல்ஃபைடு ஓஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆயிலோட மிக்ஸ் ஆகி வாட்டரோட மிக்ஸ் ஆகாது சல்ஃபைடு. ஸோ அதனால் பைன் ஆயில் யூஸ் பண்ணுறோம். பைன் ஆயிலோட என்ன ஆகுது, சல்ஃபைடு ஒரு மிக்ஸ் ஆகி நமக்கு எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகுது, டாப்பில் ப்ரெசென்ட் ஆகுது, இம்ப்யூரிட்டிஸ்லாம் பாட்டமில் ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேவா, திஸ் ஒன் இஸ் ஏ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேஷன் ஓரை வந்து க்ரஷ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக இது பண்ணி அந்த ஓரை எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் ரோஸ்டிங். ஓகே, த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ரோஸ்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர். ஓகே, ரோஸ்ட் பண்ணுறோம் எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆட் பண்ணி. ஓகே, டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங் த மாய்ஸ்சர் அண்ட் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ். மாய்ஸ்சர் மீன்ஸ் ஈரப்பதத்தன்மை ப்ளஸ் வாலடைல் இம்ப்யூரிட்டி மீன்ஸ் ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடியது ஆர் ரிமூவ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைட்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ஏரோட ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஏரில். ஸோ அதோட மிக்ஸ் ஆகி இந்த சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைட்ஸ். ஆக்சைடாக ரிமூவ் ஆகுது. நெக்ஸ்ட் காப்பர் பைரைட்ஸ் இஸ் பார்ட்டியலி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயன். ஸோ காப்பர் பைரைட்ஸ் என்னவாகுது, சல்ஃபைடோட காப்பர் பைரைட்ஸ் அண்ட் அயன் சல்ஃபைட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. லெட் அஸ் மூவ் ஆன் டு த ரியாக்ஷன். ஸோ என்ன ஆகுது, காப்பர் பைரைட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் எக்ஸஸ் ஆஃப் ஏர் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் காப்பர் சல்ஃபைட்ஸ் அண்ட் அயன் சல்ஃபைட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எவாப்ரேட்டட். ஓகே, ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்கா இல்லையா செக் பண்ணோம். ஓகே, காப்பர் எத்தனை இருக்குது, 1, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், யூ புட் நம்பர் 2 இன் த ஃப்ரண்ட் ஆஃப் காப்பர். ஓகே, காப்பர் இஸ் 2, அயன் வந்து ஆல்சோ 2. ஸோ அயன் வந்து ஒன்று தான் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர் 2 போடுறோம். ஓகேவா, இப்போ காப்பர் 2 ப்ரெசென்ட்டாக இருக்குது, அயன் ஆல்சோ 2 ப்ளஸ் சல்ஃபர் வந்து 2 இருக்குது, இங்கே காப்பரோட ஒன்று இருக்குது, அயனோட ஒன்று இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் ஆல்சோ 2. சரி இங்கே வந்து சல்ஃபர் வந்து 4 இருக்குது, 2 2s are 4 சல்ஃபர் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே 2 இருக்குது, 3 ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குது 4. அப்போ சல்ஃபரும் பேலன்ஸாக. ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ காப்பர் பைரைட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ காப்பர் சல்ஃபைட் ப்ளஸ்
iron sulfate plus sulfur dioxide is evaporated. Next, let us see third step, smelting. The roasted ore is mixed with powder coke. The coke that means carbon. And sand. Sand formula is SiO2, silica. Okay, and it is heated in a blast furnace to obtain matte. ஸோ அந்த ரோஸ்டட் ஓரை எடுத்து என்ன பண்ணுறோம், கோக் அண்ட் சாண்ட் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். இதில் பிளாஸ்ட் ஃபர்னஸில் டு ஆப்டெயின் மேட்டே கிடைக்குது. மேட்டையில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் அயன் சல்ஃபேட் அண்ட் ஸ்லாக். ஓகே, த ஸ்லாக் இஸ் ரிமூவ்ட் அஸ் வேஸ்ட். ஸோ இன்னும் சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும், அதை ஸ்லாகாக இது பண்ணி என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் ஏ பிஸ்மிலைசேஷன். The molten matte means liquid formula இருக்கும். இது copper sulfate plus iron sulfate is transferred into Bismuth converter in order to obtain blistered copper. ஸோ Bismuth கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்கும், அதில் என்ன பண்ணுறோம், போட்டோன்னு நமக்கு என்ன கிடைக்கிது, blistered copper. blistered copper means 98% pure copper metal கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ferrous sulfate from matte is oxidate to ferrous oxide. நமக்கு ferrous sulfate வந்து தேவையே கிடையாது. அது என்ன பண்ணுறோம், ஆக்சிடைஸோட மிக்ஸ் ஆகி ferrous oxide ஃபார்ம் ஆகுது. அதை வந்து விச் இஸ் ரிமூவ் அஸ் ஸ்லாக்னு நம்ம இது பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் யூஸிங் சிலிக்கா யூஸ் பண்ணி அது ஸ்லாக் ஆகுது. ஸோ அந்த ferrous sulfate என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா. நமக்கு தேவை காப்பர் சல்ஃபைடு தான். ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த ரியாக்ஷன். ஸோ ferrous iron sulfate இருக்குது. iron sulfate reacts with oxygen to form a iron oxide. ஓகே, iron oxide plus sulfur dioxide is evaporated. ஓகே, ஈக்குவேஷன் பேலன்ஸாக இருக்கா இல்லையா செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அயன் பேலன்ஸ்டு. சல்ஃபர் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஜன் முன்னாடி நம்பர் 3 போடுறேன். ஓகேவா. நம்பர் 3 போட்டேன்னா ஆக்சிஜன் எனக்கு ஓவரால் என்ன ஆகுது, 6 ஆகுது. 3 2s are 6 ஆக்சிஜன் ப்ரெசன்ட் ஹியர். ஸோ இங்கே வந்து எனக்கு பார்த்தோன்னா இங்கே 2, இங்கே வந்து 1 3 தான் இருக்குது, பட் இங்கே எனக்கு 6 ஆயிடுச்சு. இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 2 போடுறேன், ப்ளஸ் இங்கேயும் 2 போடுறேன். 2 போட்டேன்னா என்ன ஆயிடுதுன்னா 2 2s are 4 ப்ளஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆக்சிஜன் எனக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. பட் அயன் எத்தனை இருக்குது, 2 ஆயிடுச்சு. ஸோ இங்கே அயன் வந்து எனக்கு 1 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் 2 போடுறேன். இப்போ சல்ஃபர் பார்த்தோன்னா 2 ஆயிடுச்சு, இங்கேயும் ஆல்சோ சல்ஃபர் வந்து 2 தான். ஓகேவா. ஸோ அயன் 2 ஆக்சிஜன் வந்து 6, இங்கே வந்து 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே 4 இருக்குது, 6. சல்ஃபர் ஆல்சோ சல்ஃபர் 2 இருக்குது, இங்கேயும் சல்ஃபர் வந்து 2 இருக்குது. ஓகே, ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ இந்த அயன் ஆக்சைடு வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், சாண்டு ஆட் பண்ணி, சாண்டோட ஃபார்முலா தான் சிலிக்கான் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இது அயன் சிலிக்கேட்டாக ஸ்லாகாக நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போ அயன் ஆக்சைடு ப்ளஸ் ரியாக்ட்ஸ் வித் சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2 டு ஃபார்ம் அ அயன் சிலிக்கேட் ஸ்லாகாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ FeSi ஆக்சிஜன் இங்கே இருக்க ஆக்சிஜன் O2 ப்ளஸ் இங்கே ஒரு O இருக்குது, 3 கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ அயன் சிலிக்கேட்டாக ஃபார்ம் ஆகி ஸ்லாகாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அயன் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் சிலிக்கான் டை ஆக்சைடு டு ஃபார்ம் அ அயன் சிலிக்கேட். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see நமக்கு கிடைச்ச அந்த குப்ரஸ் சல்ஃபேட் இருக்குல்ல, குப்ரஸ் சல்ஃபேட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் எ குப்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எவாபரேட்டட். let us move on to the reaction. So cuprous sulfur reacts with oxygen to form a cuprous oxide plus sulfur dioxide is evaporated. Equation balanced இல்லையா செக் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்குது, காப்பர் எனக்கு 2 இருக்குது, இங்கேயும் காப்பர் 2 இருக்குது. சல்ஃபர் வந்து 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே எனக்கான 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது ஓவரால். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா இது முன்னாடி நம்பர் 3 போடுறேன். 3 போட்டேன்னா எனக்கு 3 2s are 6 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இது பண்ண மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இங்கே 2 போட்டுறேன், இங்கே 2 போடுறேன். ஸோ இங்கே 2 போட்டேன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 2s are 4 6 ஆக்சிஜன் இஸ் ப்ளஸ் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காப்பர் பார்த்தீங்கன்னா 4 ஆயிடுச்சு, 2 2s are 4. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் 2 போடுறேன். ஸோ காப்பர் ஆல்சோ எனக்கு ஈக்குவலாக இருக்குது, சல்ஃபர் 2 இருக்குது, இங்கேயும் சல்ஃபர் எனக்கு 2 இருக்குது. ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஸோ எனக்கு இங்கே கிடைச்ச குப்ரஸ் ஆக்சைடு அகெயின் குப்ரஸ் சல்ஃபைடோட ரியாக்ட் ஆகுது. ஓகேவா. ரியாக்ட் ஆனால் எனக்கு என்ன கிடைக்குது, காப்பருங்கிற மெட்டல் கிடைக்குது, ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு எவாபரேட் ஆகுது. ஓகேவா.
ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணுவோம். ஸோ காப்பர் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஓவரால் எனக்கு 4 இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், நம்பர் 4 போடுறேன். சல்ஃபர் வந்து 1 தான் இருக்குது, ஸோ 1. ஆக்சிஜன் வந்து இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்குனா இதுக்கு முன்னாடி என்ன போடுறேன், நம்பர் 2 போடுறேன். ஓகே, 2 போட்டேன்னா இங்கே ஆக்சிஜன் 2 ஆயிடுது. ஓகேவா, ஆக்சிஜன் 2 ஆயிடுது. ஸோ ஆக்சிஜன் 2 ஈக்குவல், பட் காப்பர் என்ன ஆயிடுச்சு, எனக்கு 4 ஆயிடுச்சு. 4 ப்ளஸ் இங்கே 2 6 இருக்குது. ஸோ இங்கே எனக்கு 4 தான் இருக்குது. ஸோ இந்த 4 நான் கேன்சல் பண்ணிட்டு என்ன போடுறேன், நம்பர் 6 போடுறேன். ஓகேவா, இப்போ இங்கே காப்பர் 4, இங்கே 2 6, இங்கேயும் 6 ஆயிடுச்சு. சல்ஃபர் 1 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. இங்கே கிடச்ச எனக்கு காப்பர் தான் என்ன சொன்னேன், பிளிஸ்டர் காப்பர். இந்த பிளிஸ்டர் காப்பர் இஸ் 98% பியூர் காப்பர். ஓகேவா, இது எனக்கு பியூர் காப்பர் மெட்டலாக கிடச்சிருக்கு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. குப்ரஸ் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் குப்ரஸ் சல்ஃபேட் டு ஃபார்ம் அ காப்பர் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எவாபரேட்டட். நெக்ஸ்ட் 5th ஸ்டெப் இஸ் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர். So blister copper contains 98% of pure copper and 2% of impurities and it is purified by electrolytic refining. Electrolytic நாலே நமக்கு என்னென்ன வந்துடும், electrode and electrolyte வந்துடும். ஓகே, electrode means cathode and anode இருக்கும், electric current வந்து பாஸ் பண்ணுவோம். This method is used to get a metal of high degree of purity. அப்போ எனக்கு 100% பியூர் காப்பர் மெட்டல் வரதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸை யூஸ் பண்ணுறேன். ஃபார் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் வி யூஸ். ஸோ கேத்தோட் இருக்குது, கேத்தோடில் எ தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல் நான் செட் பண்ணுறேன். அண்ட் ஆனோடில் வந்து பிளாக் ஆஃப் இம்பியூர் காப்பர் மெட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டிக் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிட்டிஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, when electric current is passed through an electrolytic solution, pure copper gets deposited at the cathode. pure copper எங்கே டெபாசிட் ஆகும், கேத்தோடில் டெபாசிட் ஆகும். and the impurities settle at the bottom of the anode. impuritiesலாம் ஆனோடு கீழே செட்டில் டவுன் ஆகும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்லெட்ஜாக செட்டில் டவுன் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கால்ட் ஆனோட் மட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆனோட் மட்னு சொல்லுவோம். ஸோ சி த பிக்சர், இந்த மாதிரி தான் எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ் நடக்கும். என்ன ஆகும்னா, இம்பியூர் காப்பர் ஆஃப் ஆனோடு நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். பேட்ரி கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேட்ரி கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பியூர் காப்பர் அஸ் கேத்தோட் வந்து இந்த மாதிரி தின்லே இதுதான் இருக்கும் ராடா. நெக்ஸ்ட்டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் அசிட்டிஃபைட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்சிங் வித் த சொல்யூஷன்ஸ். இங்கே சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். இம்ப்யூரிட்டிஸ் எனக்கு எங்கே செட் ஆகுது, ஆனோடில் செட் ஆகுது. ஸோ இதை என்னன்னு சொல்கிறேன், ஆனோட் மட்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 98 பியூர் காப்பர் ப்ளஸ் 2% இம்ப்யூரிட்டி இருக்குல்ல, அதை ஆனோடில் செட் பண்ணுறப்ப இதுலேருந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு அந்த 2% இம்ப்யூரிட்டி கீழே இதாகிடுது. பட் பியூர் காப்பர் எனக்கு எங்கே ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகிடுது. ஓகேவா, பியூர் காப்பர் அஸ் கேத்தோடில் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஓகே, so this one is a electrolytic process. Next let us see physical properties of copper. Physical properties means அதோட கலர், லஸ்டர் அண்ட் டென்சிட்டி, இதை மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், இதை பற்றி சொல்கிறது தான் physical properties. ஓகே, காப்பர் இஸ் a reddish brown metal. காப்பர் வந்து எப்படி இருக்கும், ஒரு reddish brown metal. already you know that. see the vessels. ஓகே, with high lesser ரொம்ப வந்து ஷைனியாக இருக்கும், பார்க்க பளபளன்னு இருக்கும். ஹை டென்சிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். எவ்வளோ மெல்டிங் பாயிண்ட்னா 1356 டிகிரி செல்சியஸில் தான் மெல்ட் ஆகும். ஓகே, அதனால தான் வந்து கேபிள் வயர்ஸில் தான் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. எது, காப்பர். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark questions. ஓகே, காப்பர் இஸ் a reddish brown metal with a high luster and high density and high melting point. melting point level is 1356 degree Celsius. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருந்துட்டேன். எக்ஸ்ட்ராக்டிவ் ஆஃப் காப்பர் வந்து காப்பர் பைலட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு சம் மெத்தட் இருக்குல்ல, அதில் பெசிமலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் உனக்கு. ஓகேவா, 2 mark கொஸ்டின்ஸில் வந்து இதை கேட்கலாம். நெக்ஸ்ட் let us see chemical properties of copper. ஓகே, இதில் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, 5 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 ரியாக்ஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதர்வைஸ் இஸ் தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி, ஆனால் அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர். Copper gets converted into green layer of basic copper carbonate in the presence of carbon dioxide and moisture.
ஸோ ஹெட்டிங்லேயும் உங்களுக்கு தெரியும் ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சர், ஏரோடையும் மாய்ஸ்சரோடையும் ரியாக்ட் ஆகுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கொடுத்துட்டாங்க அதோடையும் செய்யுதுன்னு. ஸோ காப்பர் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மாய்ஸ்சர், மாய்ஸ்சர்னா வாட்டர், ஓகே, H2O. இதெல்லாம் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பேசிக் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, let us move on to the reaction. So copper reacts with oxygen and carbon dioxide plus water to form a basic copper carbonate and copper hydroxide. ஓகேவா, ஸோ என்ன ஆகுதுன்னா காப்பர் வந்து, ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. காப்பர் கார்போனேட்டோட ஃபார்முலா CuCO3 டாட் காப்பர் ஹைட்ராக்சைடு CuOH ட்வைஸ். ஓகே, இதான் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா காப்பர் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா காப்பர் இங்கே வந்து காப்பர் கார்போனேட்டோட ஒன்று இருக்குது, காப்பர் ஹைட்ராக்சைடோட ஒன்று இருக்குது. அப்போ 2 காப்பர் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ இது முன்னாடி என்ன போடுவோம், 2 போடுவோம் நம்பர். மற்றபடி எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே, காப்பர் 2 இருக்குது, காப்பர் 2வா. ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, O2 ஆக்சிஜன் இங்கே ப்ரெசென்ட், கார்பன் டை ஆக்சைடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு ஆக்சிஜன் இங்கேருந்து எடுத்துச்சு, பேலன்ஸ் வந்து H2 இருக்குல்ல, அந்த H2 இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ ஈக்குவேஷன் அப்படியே பேலன்ஸ் ஆகும். பட் காப்பர் மட்டும் 2 இருக்கும். ஸோ காப்பர் வந்து இங்கே முன்னாடி நம்ம 2 போட்டோம். ஸோ என்ன ப்ரெசென்ட் ஆகும், காப்பர் வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ஷன் நடக்கும்போது டு கிவ் த ப்ராடக்ட் காப்பர் கார்போனேட் டாட்டு ப்ளஸ் போட்டுறாதீங்க. ஓகேவா, டாட் காப்பர் ஹைட்ராக்சைடு ப்ரெசென்ட் ஆகும். ஓகேவா, the formula is very very important. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா க்ரீனிஷ் லேயர் கலரில் இருக்கும். இது பேசிக் காப்பர் கார்போனேட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு. ஸோ என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அண்ட் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். காப்பர் ஃபார்ம்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ். என்னது, குப்ரிக் ஆக்சைடு அண்ட் குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் let us see first one. Copper reacts with oxygen below 1370 Kelvin to form a குப்ரிக் ஆக்சைடு. ஓகேவா, 2 காப்பர் இருக்குது, இங்கே 2 காப்பர் இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து ஓவரால் இதுக்கு முன்னாடி ஆக்சிஜன் 2 இருக்குது. ஓகேவா, ஸோ காப்பர் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் பிலோ 1370 Kelvin டு ஃபார்ம் அ குப்ரிக் ஆக்சைடு. இது என்ன கலரில் இருக்குன்னா பிளாக் கலரில் இருக்கும். இது என்ன சொல்லுவோம்னா காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் ரியாக்ட்ஸ் வித் அபோவ் 1370 Kelvin டு ஃபார்ம் அ குப்ரஸ் ஆக்சைடு. ஓகே, Cu2O குப்ரஸ் ஆக்சைடு. இது என்ன சொல்லுவோம்னா காப்பர் 1 ஆக்சைடு சொல்லுவோம், ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் இருக்கும், காப்பர் 1 ஆக்சைடு ரெட் கலரில் இருக்கும். அது பிலோ டெம்பரேச்சர், இது ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் 1370 Kelvin. ஸோ குப்ரஸ் ஆக்சைடோட ஃபார்முலா வந்து Cu2O. ஓகேவா, அப்போ இங்கே காப்பர் நமக்கு 2 இருக்குது, அதனால் இங்கே 2 போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது. ஸோ ரியாக்ஷனில் பார்ப்போம். இப்போ இங்கே காப்பர் வந்து 2 இருக்கா, ஸோ அதனால் இது முன்னாடி நான் என்ன போடுறேன், நம்பர் 2 போடுறேன். இப்போ 2 போட்டோன்னா காப்பர் பேலன்ஸ்டாக இருக்குது. பட் ஆக்சிஜன் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான நான் என்ன பண்ணுறேன், இது முன்னாடி 2 போடுறேன். இப்போ இங்கே 2 போட்டேன்னா ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு, பட் காப்பர் என்ன ஆயிடுச்சு, 2 2s are 4 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இங்கே 4 போடுறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ். இது வந்து என்னென்னு சொல்லுவோம், குப்ரஸ் ஆக்சைடு ஆர் காப்பர் 1 ஆக்சைடு ரெட் கலரில் இருக்கும். இது வந்து என்னவாக இருக்கும், குப்ரிக் ஆக்சைடு ஆர் காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் இருக்கும். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலோ டெம்பரேச்சரில் காப்பர் 2 ஆக்சைடு பிளாக் கலரில் இருக்கும். அபோவ் 1370 Kelvinல வந்து காப்பர் 1 ஆக்சைடு ரெட் கலரில் இருக்கும். ஓகேவா, இது ஃபஸ்ட் ஒன் வந்து குப்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், அண்ட் செகண்ட் ஒன்னில் வந்து குப்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் ஆஃப் ஆசிஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வித் டைலூட் HCl அண்ட் டைலூட் H2SO4 ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் நைட்ரிக் ஆசிடோ ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் பார்ப்போமா. டைலூட் ஆசிட் சச்சஸ் HCl அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹேவ் நோ ஆக்ஷன் ஆன் தீஸ் மெட்டல்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகவே ஆகாது, எதோட, காப்பரோட. பட் காப்பர் டிசால்வ்ஸ் இன் திஸ் ஆசிஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து டிசால்வ்ஸ் ஆச்சுன்னா சம் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா, காப்பர் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஏர், ஓகேவா, ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ காப்பர் குளோரைடு. காப்பர் வந்து குளோரைடோட ஃபார்மும் ப்ளஸ் H2O வந்து எவாப்ரேட் ஆகும், வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ என்ன ஃபார்ம் ஆகும், காப்பர் 2 இருக்குது, இங்கேயும் காப்பர் 2 இருக்குது. Cl வந்து இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 4 தான் இருக்குது. 2 2s are 4 குளோரின் இருக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது. இங்கே வந்து H2
4 hydrogen இருக்குது, இங்கேயும் 2 2s are 4 hydrogen இருக்குது. ஓகேவா, ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் HNO3, காப்பர் ரியாக்ட்ஸ் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் வித் த லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு வந்து கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகேவா, காப்பர் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் அ காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் என்ன ஆகும், நைட்ரிக் ஆசிட் இஸ் எவாப்ரேட்டட் அண்ட் வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா, ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லையா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆனால் இங்கே வந்து சம் சேஞ்சஸ் இங்கே காப்பர் 3 இருக்கா, அதனால் இங்கே 3 நம்ம வரும், ஆனால் இங்கே போடாமல் விட்டுட்டாங்க. ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து பேலன்ஸ் பண்ணுறப்போ 4 வரும், இங்கே தப்பாக இருக்குது. ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து காப்பர் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் அ காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் எவாப்ரேட்டட் அண்ட் வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஆசிடோட ரியாக்ட் ஆகாது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில், பட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இருந்துச்சுன்னா ஆசிடோட டிசால்வ் ஆகி நமக்கு சம் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட் us see fourth one, action of chlorine. Chlorine reacts with copper resulting in the formation of copper to chloride. Okay, copper reacts with chlorine to form a copper chloride. Okay, next action of fifth one, action of alkalis. Copper is not attracted by alkalis. Alkalis means that means sodium hydroxide, potassium hydroxide இதோடலாம் என்ன ஆகுது, காப்பர் அட்ராக்ட் ஆகாது. ஸோ காப்பர் இஸ் நாட் அட்ராக்டிவ் பை alkalis. ஸோ இதுதான் வந்து chemical properties of copper. Next let us see uses of copper. It is extensively used in manufacturing electric cables and other electric appliances. இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் அன்டில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர் அண்ட் காயின்ஸ். கலோரிமீட்டர் வந்து ஃபிசிக்ஸ் லேபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதோட எனர்ஜி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அண்ட் காயின்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோ பிளேட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அலாய்ஸ்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். ஸோ ஜுவல்ஸ்லலாம் சம் காப்பர் அலாய்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து காப்பர் யூஸ் ஆகுது. So in this topic is over. Next topic I will send you later. Thank you. See the image. இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் காப்பர் பைரட்ஸை காப்பர் மெட்டலை நம்ம எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த இமேஜில் உள்ள மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, அதனால தான் இந்த இமேஜ் போட்டேன். ஓகே, தேங்க்யூ.